அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. தியானம்ன்றது எதுக்காக பண்ணப்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மனிதனுடைய மனம் ஒரு அமைதியே இழந்து போச்சு. அந்த அமைதியை இழந்ததால் அவன் அமைதி வேணும்னுட்டு தியானத்துக்குள்ளே வரான். ஆனால் அந்த தியானமாகப்பட்டது முறையான ஒரு குருக்கிட்ட முறையான ஒரு தியானத்தை தெரிஞ்சுக்கின்னு வந்து தியானம் பண்ணால் தவறில்லை. ஆனால் தியானம் என்னான்னு தெரியாத கண்ணில் பார்த்து யாரோ கண்ணை மூடிக்கின்னு உட்காந்துங்கிறாங்க, அவங்க தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு நீயும் கண்ணை மூடிக்கின்னு உட்காந்து மனசை அலைய விட்டால் அது தியானம் இல்லை. மனமாகப்பட்டது எந்த செயலும் இல்லாமல் அமைதியாக ஒரே இடத்துல நிலைச்சி நிற்கும்போது உன்னுடைய நினைவை தவிர உலகத்தில் வேறு எந்த நினைவும் இல்லைன்னா அதுதான் உண்மையான தியானம். அப்படிப்பட்ட தியானத்தை நீ அடையணும்னு சொன்னால் ஒரு நல்ல குருக்கிட்ட இப்போ அந்த தியானம் எப்படி செய்யணுன்ட்டு பழகிக்கணும். பழகினால்தான் வரும். எந்த ஒரு செயலும் பழகாமல் வராது, பழகினால்தான் வரும். ஆனால் தியானம்ன்றது மனிதனுடைய மன அமைதிக்காக பண்ணுறது. அது ஒரு லிமிட்டு தான் அது. ஆனால் அதை கடந்து இறைநிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த நிலையை அடையிறது தான் உச்சக்கட்ட தியானம். சாதாரண இந்த மனிதர்கள் பண்ணுற தியானமெல்லாம் தன்னுடைய மன ஓச்சலுக்காக பண்ணுற தியானம். அது முழுமையான தியானம்னு சொல்ல முடியாது. அதை ஏதோ அவனுடைய மன நிம்மதிக்காக ஏதோ 10 நிமிஷமோ அரை ஹவரோ அமைதியாக உட்காந்துன்னு இருக்கணும், எந்த சிந்தனையும் இல்லாமல் நினைக்கிறான். ஆனால் சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது. சிந்தனைகள் வந்துக்கினே இருக்கும், எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். ஏன்னா பல செயல்கள் செய்கிறோம். அந்த செயலினுடைய தாக்கம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த தியானத்தில் உட்கார்ந்த போதும் அந்த தாக்கங்கள் வந்து நம்மளை தாக்கிக்கினே தான் இருக்கும். அப்போ அது முறையான குருக்கிட்ட போய் அதை முறையாக கற்றுக்கின்னு தியானம் செய்கிறது தவறில்லை. ஆனால் அந்த தியானம் மனித லெவலுக்கு தான் உண்டே தவிர மகானுக்கு இல்லை. மகானுக்கு அதை கடந்த நிலை. ஏன்னா தியானம்ன்றது நீ கண்ண மூடின்னு உட்காந்துங்கிறது தான் தியானம், இது மனிதனுக்கு. ஆனால் மகானுக்கு தியானம்ன்றது தன்னுடைய உடலை விட்டு வெளி உலகத்தை சஞ்சாரம் பண்ணுறது தான் உண்மையான தியானம். அந்த தியானம் எல்லாரும் பண்ணிட முடியாது, அது மகான்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா மகான்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே உலக பற்று இல்லாமல் வர்றதால அவங்க மனம் அடங்கி போயிருக்குது. அப்படி அடங்கிறதால அவங்க வெளி உலகம் சஞ்சாரம் பண்ண முடியும். சராசரி மனிதன் தொழில் செய்துக்கின்னு குடும்பத்தை வச்சுக்கின்னு பணத்தை வச்சுக்கின்னு இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி அதன் தியானம் பண்ண வாய்ப்பே கிடையாது. சும்மா ஒன்றா ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம், நிஜத்தில் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஆசை தான் மரணத்தை ஜெயிச்சிடணும் அப்படின்னு. நான் சாகாமல் இருக்கணும் சாமி. இப்போ வந்துக்கிற நாம் எல்லாருக்குமே அதுதான் குறிக்கோள். சாமி மரணம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழணும், அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். அப்போ மரணத்தை வெல்ல முடியுமான்ற கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறார். மதிரவியும் ஒன்றானால் மாளுவதேன் மாள்வதில்லை, விதி இருந்தோர்க்கு ஏதும் பயன் இதுவே. ஐயா சொல்லுவார், விதியை ஜெயித்தவங்க ஒருத்தர் கூட இல்லை சாமி அப்படின்ற. அப்போ விதியை யாருமே ஜெயிக்க முடியாதான்னா ஜெயிக்க முடியும், ஆனால் முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாது அப்படின்னா, ஏன் முடியாது அப்படின்னா இந்த ரவி மதின்னு சொல்லக்கூடிய இந்த இடைக்கலை பிங்களையும் நாசி வழியாக ஓடுற வரைக்கும் ஒரு மனிதனால் விதியை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது. அப்போ விதியை வெல்லணுமா மரணத்தை வெல்லணுமா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மதி ரவியும் ஒன்றானால் இந்த ரெண்டு பொருளையும் ஒருத்தனால் ஒன்று சேர்த்து ஒரு கலையில் நிற்க வைக்க முடியும்னால் மாளுவதேன் மாள்வதில்லை, விதி இருந்தோருக்கு. அதுதான்டா விதியை ஜெயிக்கக்கூடிய வழின்றார். இந்த ரெண்டு பொருளும் தனித்தனியாக போய் தனித்தனியாக வருது, ஒன்று மாற்றி ஓடிட்டு இருக்குது. நமக்கு சாமர்த்தியம் இருந்தால் இந்த ரெண்டு கலையையும் ஒன்று சேர்த்து அக்னி கலை கூட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு சொன்னால் மரணம் இல்லாத வாழ்க்கை இந்த பிறவிலேயே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மரணத்தை ஜெயிக்கணும்னா வெளியே எந்த மருந்தும் கிடையாது, ஒரே மருந்து தான், இந்த காற்று தான். அது 3 பொருளாக வேலை செய்யுது. சூரிய கலையாகவும் சந்திர கலையாகவும் அக்னி கலையாகவும் வேலை செய்யுது. இது தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு மரணம் நிச்சயம். அறிவால், நம்ம சாமர்த்தியத்தால், வைராகியத்தால், குருவோட அருளால் இந்த 3 கலையை நம்மளால் ஒன்று சேர்க்க முடிஞ்சால் மரணத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுடுமுனை வட்ட சுடுமுனை உச்சி துவாரத்திலே வழி பயம் என்று அழைப்பார்களோ. எப்பா ஊரில் எதுக்கோ நீ பயப்படுறிய,
மரணத்தை நீ வெல்லணும்னு ஆசைப்பட்டனா நீ மலைக்கவே கூடாது. அதாவது மலைச்சு பார்க்கக்கூடாது, இது நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நான் நாளைக்கே சாக போகிறேன் அப்படின்னா கூட இந்த பாடத்தை பண்ணிட்டு தான் சாகணுமே தவிர பாடத்தை பண்ணாமல் சாகக்கூடாது. அப்போ நாம் அதை என்ன சொல்கிறாரு, சுழிமுனை வட்ட சுழிமுனை உச்சி வெளிநடுவே வழி பயம் ஒன்று மலைப்பார்களோ, வழி பயம் என்று மலைப்பார்களோ. உன்னோட சுவாசம் இந்த இந்த வாசலை தாண்டின்னு மேல் வாசலை நோக்கி போகும்போது மரண பயம் வர அளவுக்கான வேதனைகள் உண்டாகும். ஆனால் அதை பார்த்து நீ மலைச்சிடாத, அந்த வேதனையாக இருக்குதுன்னு அதை நீ விட்டுட்டு விலகிடாதன்றார். அதை விலகினா மரணம் நிச்சயம். ஆனால் நீ அதை ஜெயிச்சுட்டு அந்த வேதனையை நீ தாங்கிட்டேன்னு சொன்னால் இது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் இது ஒடுங்க ஆரம்பிச்சிடும். இந்த உடம்புல உயிர் இருக்கும்போதே அந்த உயிரை கொண்டு போய் ஒரு இடத்துல உடங்கி நானே உயிர் இருக்கும்போதே இறந்ததுக்கு சமமாக நான் வாழ்வேன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையே போதுமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கை. அந்த பிறவிக்கு திரும்பவும் கர்மான்றதே கிடையாது. உடலால் நான் அழிஞ்சால் கூட கர்ம பதிவுகள் எதுவுமே இருக்காது. ஏன் கர்மப்பதிவுனா கர்மப்பதிவு இருக்கக்கூடிய அந்த இடமே எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த மூச்சு நல்லா பாடம் பண்ணுற சாமி, நல்லா பாடம் பண்ணும்போது நம்மளை அறியாமலே ஒரு விஷயம் நடக்கும். கோழை மேலேருந்து கீழே இறங்கும். கோழை சளி மாதிரி ஒரு விஷயம் உச்சியில் இருந்து அண்ணாக்கு வழியாக இறங்கி உன் தொண்டையை அடைக்கும். நாம் நினச்சிக்கிறோம் கர்மானா யம தர்மா எழுதி வச்சுக்கிறான், சித்திரகுப்தம் எழுதி வச்சுக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். மொத்த கர்மாவும் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த கோழையோட வடிவம் தான் கர்மா. உன்னோட பாடத்தினால அந்த வெப்பத்தினால அந்த சூட்டுனால இந்த இந்த உள்ளே இருக்கிற அந்த கோழையெல்லாம் இறக்கி சுத்தமாயிட்டேன்னு சொன்னால் உன் மூச்சை தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த நொடியே கர்மா எல்லாம் ஜெயிச்சதுக்கான சமம். ஏன்னா அப்போ இந்த மூச்சை தடுக்கக்கூடிய வல்லமை எந்த சக்திக்குமே கிடையாது. அப்போ இது ஏன் போகலை, இது ஏன் இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியலன்னு சொன்னால் அங்கே கோழைன்ற அந்த 10வது வாசலை தேடி ஒரு வாசலை அடைச்சி வச்சிருக்கு. எது அடைச்சி வச்சிருக்குதுன்னா நாம் செஞ்ச கர்மா இதுக்குள்ளே கோழையாக அடைபட்டு இருக்குது. அப்போ இந்த கோழையெல்லாம் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? பாடம்ன்ற அந்த வன்னி மூச்சில் அந்த வன்னி ஏறினால் மட்டும்தான் இந்த கோழையெல்லாம் நெய் உருகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 ஒரு நாள் ஒன்றும் இல்லாத ஆகும். அந்த ஒன்றுமில்லாத நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு திறந்து வச்ச கதவெல்லாம் ஒரு நாள் படீர்னு மூடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி படீர்னு எல்லா வாசலும் மூடி ஒரு மயான அமைதி ஒன்று உருவாகும். அந்த மயான அமைதியை நாம் அனுபவிச்சிட்டோன்னு சொன்னால் திரும்பி வெளியே வர்றதுக்கு நம்ம மனசே வராத மாதிரி இருக்கும். அப்போ இந்த கலை இவ்வளோ பாடுபடுறதும் உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அதுக்கு தேவையான ஒரே ஒரு கைப்பொருள் வைராகியம். சாமி இது நாளைக்கே எனக்கு கிடைக்குமா? தெரியாது. நாளைக்கும் கிடைக்கலாம், 4 வருஷம் ஆகலாம், இல்லை 40 வருஷம் கூட ஆகலாம், இல்லை 4 பிறவி கூட ஆகலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தேவை. நாளைக்கே என் மனம் குழந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்னால் இது நாளைக்கே நடக்கும். இது குழந்த மாதிரி ஆகலைன்னா இது 4 பிறவி எடுத்தாலும் நடக்காது. புரியுதுங்களா? நான் பிறக்கும்போது எவ்வளோ கள்ளங்கபடம் இல்லாமல் இருந்தனோ வாழும்போதே அந்த குழந்தையோட பாவனைக்கு நான் போயிட்டேன்னு சொன்னால் கர்மான்றதுக்கு வேலை செய்கிறதுக்கான பொருள் அங்கே இல்லை. தலையெழுத்தை மாற்ற எழுதக்கூடிய வல்லமை நமக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போது எல்லாரும் மறக்கக்கூடிய வந்தாம்பா வாழ்ந்தாம்பா ஒரு நாள் போயிட்டாம்பான்னு சொல்ல முடியாது. ஒன்று உலகம் நம்மையும் ஒரு நாள் தாங்கி பிடிச்சி இந்த உலகத்துக்கு உதாரணமாக காட்டும். இந்த வழியில் போனால் இப்படியெல்லாம் வாடலான்னு நம்மளையும் நாளைக்கு உலகம் உதாரணமாக சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கூட கிடைக்கும். அதுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வழியை நோக்கி பயணிப்போம்.
நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீரவும் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட ஒளி வேண்டும் எம் இதயத்தின் இருள் தீர